மனிதனின் நிரந்தர தேடல். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். ஆவிகள் என்பவை யாவை? ஆவிகள், பிசாசுகள், சூனியக்காரிகள், இரத்த காட்டேரிகள் என்பனவற்றை பற்றிய எல்லா வகையான கதைகளும் உண்டு. இத்தகைய உயிர்களுடன் பல வகையான அனுபவங்களை பெற்றிருப்பதாக கூறிக்கொள்பவர்கள் கொஞ்சம் பேரல்ல. எனது கவனத்திற்கு வந்துள்ள பல சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட அநேகர் அளவு கடந்த கடுமையான மற்றும் வியாதியால் பீடிக்கப்பட்ட கற்பனைகளினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தனர். அவர்களில் ஒருவர் ஒரு பெண்மணி இரத்த காட்டேரிகளை பற்றி ஒரு புத்தகத்தை தற்செயலாக படிக்க நேர்ந்தது. அவளுடைய கற்பனைகள் மிகவும் தீவிரமாக இருந்ததால் அதில் ஓர் இரத்த காட்டேரி தனது இரத்தத்தை ஒவ்வொரு இரவும் உறிஞ்சுவதாக அவள் நம்பினாள். என்னை காண வந்த போதெல்லாம் அவள் சுகமுறுவாள். ஆனாலும் ஒரு இரத்த காட்டேரியின் இரவு காலத்திய வருகையை பற்றிய எண்ணம் அவளுள் மிகவும் வலிமையாக இருந்ததால் சிறிது காலத்திற்கு பிறகு அவள் மீண்டும் நோயுறுவாள். தனது சொந்த எண்ணங்களாலேயே அழிக்கப்பட்டு அவள் அகால மரணம் அடைந்தாள். இந்த பிரபஞ்சத்தின் பின்னால் மறைந்துள்ள இன்னும் ஓர் உலகமாகிய சூட்சும உலகம் உள்ளது. அங்கு வசிப்போர் ஒளியினாலான வடிவத்தால் உடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்தூல தேகம் இல்லாததால் நமக்கு புலப்படாத அவர்கள் ஆவிகள் ஆவர். நாம் நமது சொந்த ஸ்தூல உலகிற்குள் கட்டுப்பட்டுள்ளது போல அவர்கள் சாதாரணமாக தங்களுடைய சொந்த பிரதேசத்திற்குள் கட்டுப்பட்டுள்ளனர். தீய நோக்கம் கொண்ட சூட்சும வாசிகளுக்கு இப்பூ உலக மட்டத்திற்குள் புகுந்து நமக்கு தீங்கு செய்வது எளிய விஷயமாக இருந்தால் நாம் எல்லா நேரமும் பயத்துடன் வாழ நேரிடும். நமது இப்பூமியில் ஏற்கனவே போதுமான அளவு பயங்கரம் உள்ளது. லட்சக்கணக்கான உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கிருமிகள் ஏற்கனவே நம்மை சுற்றி காற்றில் மிதந்து கொண்டிருக்கவில்லையா? நிச்சயமாக இறைவன் நமது அல்லல்களுடன் பிசாசுகளின் தலையீட்டையும் சேர்க்க மாட்டான். இருப்பினும் அலையும் ஆவிகள் எனப்படும் சில சூட்சும வாசிகள் உள்ளன. இவ்வுலகின் மீதான வலுவான பற்றினால் அவை இப்பூ உலகுடன் பந்தப்பட்டு இருப்பவை ஆகும். மேலும் புல இன்பங்களுக்காக ஒரு ஸ்தூல உருவத்திற்குள் நுழையும் ஆசையுடன் இருப்பவை. இத்தகையவை பொதுவாக கண்களுக்கு தென்படுவதில்லை. அத்துடன் ஒரு சாதாரண மனிதனை பாதிப்பதற்கான சக்தி இவற்றிற்கு இல்லை. அலையும் ஆவிகள் எப்போதாவது எவராவது ஒருவரின் உடல் மற்றும் மனதினுள் புகுந்து அவற்றை தன் வசப்படுத்திக் கொள்வதில் வெற்றி அடைகின்றன. ஆனால் அது அந்த மனிதர் தனது மனதை காலியாகவோ அல்லது சிந்தனையற்றோ வைத்திருப்பதனால் ஒரு நிலையற்ற மனநிலையுடையவராகவோ அல்லது தனது மனதை பலவீனப்படுத்தியவராகவோ இருக்கும்போது மட்டும்தான் சாத்தியமாகிறது. இது ஒரு மோட்டார் வாகனத்தை பூட்டாமல் சாவியை இயந்திரத்தை ஓட வைக்கும் கருவியில் விட்டு செல்வது போலாகும். சுற்றித் திரியும் எவரோ ஒருவர் அந்த வாகனத்தில் ஏறி ஓட்டிச் சென்று விடலாம். அலையும் ஆவிகள் தாம் மிகவும் பாசம் வைத்திருந்த தமது சொந்த உடலை இழந்து விட்டதால் இன்னொருவருடைய எவராவது ஒருவருடைய ஸ்தூல தேக வாகனத்தில் ஒரு சுதந்திரமான சவாரி செய்ய விரும்புகின்றன. இவ்விதமாக பீடிக்கப்பட்டு இருந்தவர்களிடமிருந்துதான் அலைந்து திரியும் ஆவிகளை சிலர் விரட்டுவர். அலையும் ஆவிகள் ஆன்மீக எண்ணங்கள் மற்றும் உணர்வு நிலையின் உயர் அதிர்வை எதிர்கொள்ள முடியாது. விஞ்ஞான ரீதியான பிரார்த்தனை மற்றும் தியான முறைகளை பயிற்சி செய்யும் இறைவனை நாடும் உண்மையான சாதகர்கள் ஒருபோதும் இத்தகைய ஆவிகளை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை. இறைவன் தான் எல்லா ஆவிகளிலும் மாபெரும் ஆவி. இறை சிந்தனையோடு இருக்கும் ஒருவருக்கு தீய போக்குள்ள ஆவிகளால் எந்த கெடுதலும் வர முடியாது. மனிதனின் மூன்றும் ஒன்றான அம்சம். சூட்சுமவாசிகள் என்றால் என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு நாம் யார் என்பதை முதலில் புரிந்து கொள்வோம். இறைவன் நம்மை படைத்த போது முதலில் நாம் உணர்வு நிலையாக மட்டுமே இருந்தோம். நாம் இறைவனுடைய மனதின் ஒரு படைப்பாக இருந்தோம். எப்பொழுதாவது நீங்கள் புதியதாக ஒன்றை உருவாக்கினால் முதற்படியாக அதனுடைய மாதிரி ஒன்றை உங்கள் மனதில் உருவகப்படுத்தி பார்ப்பது உண்மை அல்லவா? அதன் பின்பு தேவையான பொருட்களை ஒன்று கூட்டி இறுதியில் உங்கள் எண்ணத்தினுடைய தொட்டு உணரக்கூடிய உருவத்தை தீர்மானிக்கிறீர்கள். இதே முறையில் நாமும் படைப்புள்ள அனைத்து மூன்றும் ஒன்றான அம்சமானவர்கள். மனம், எண்ணம் சூட்சுமம், கட்டுமான பொருள், மேலும் தேகம் ஸ்தூல இறுதி வடிவம். பூத உடல் 16 மூல வஸ்துக்களால் ஆனது. இந்த ஸ்தூல மூல வஸ்துக்களின் ரசாயன கூறுகளை அவை அறிவுத்திறனை வெளிப்படுத்துமாறு எவ்வாறு இறைவன் ஒன்று சேர்த்தான் என்பது ஒரு அதிசயம். இருந்த போதிலும் இந்த உடல் குறைகளை கொண்டதை தவிர வேறு எதுவும் இல்லை. இதைவிட மேலான ஒன்றை நாம் கற்பனை செய்ய முடியும். தீயினுடைய செல்ல வல்லதும் ஆனால் எரிந்து விடாததுமான
கல்நார் போன்ற ஓர் உடலை முறியாத எலும்புகளும் விரும்பத்தகாத இருமலும் அற்ற ஓர் உடலை சிருஷ்டிக்க நான் விரும்புகிறேன். பூத்த உடல் துன்பங்களையும் வழிகளையும் கொண்டது. அதனுடைய பொறி கருவிகள் அடிக்கடி காணாமல் போய்விடுகின்றன. முதலில் ஒரு பாகம், பின்பு இன்னொன்று செயலளிக்கின்றன. இறுதியில் இதயம் நின்று விடுகிறது. அமெரிக்கர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய மோட்டார் வாகனத்தை வாங்க விரும்புகின்றனர். ஆனால் அவர்கள் இப்பழைய தேக மாதிரியை 60 அல்லது 70 ஆண்டுகளுக்கு வைத்து கொண்டிருக்க வேண்டியுள்ளது. இருந்தும் அது சீர்குலைந்து கொண்டிருந்தாலும் கூட, வா, அதை விட்டு வெளியே வா என்று இறைவன் இறுதியாக சொல்லும் வரை நீங்கள் வைத்திருக்கும் அந்த வடிவத்தையே தொற்றிக் கொண்டிருக்க விரும்புகிறீர்கள். பிறகு நீங்கள் நைந்து போன தேக வடிவத்திலிருந்து வெளியே வந்து ஒரு பிரகாசிக்கும் தேகமான ஒளியாலும் சக்தியாலும் ஆக்கப்பட்ட சூட்சும தேகத்தில் அடைக்கப்பட்டிருப்பதை காண்கிறீர்கள். உங்களால் கேட்கவும், உங்களால் பார்க்கவும், உங்களால் சுவைக்கவும், உங்களால் தொடவும் முடியும் என்பதையும், அத்துடன் உங்களுடைய புதிய வடிவம் உடைவதற்கான எலும்புகளையோ காயப்படுவதற்கான தசைகளையோ கொண்டிருக்கவில்லை என்பதையும் உணர்ந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். நமது சூட்சும சரீரம் மன, உணர்ச்சி மற்றும் உயிர் மின்னணு ரீதியிலான 19 மூல தத்துவங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. இவையாவன புத்தி, அகங்காரம், உணர்ச்சி, மனம், புலன் உணர்வு நிலை, ஞானேந்திரியங்கள் 5, பார்த்தல், கேட்டல், நுகர்தல், ருசித்தல் மற்றும் தொடுதல் ஆகிய தேக புலன் உறுப்புகளுக்கு பின் உள்ள சூட்சும ஆற்றல்கள், கண்மேந்திரியங்கள் 5, சந்ததி, விருத்தி, கழிவு வெளியேற்றம், பேசுதல், நடத்தல் மற்றும் உடல் உழைப்பு செயல்பாடு ஆகிய செயல்திறன்களுக்கான ஆற்றல்கள் மற்றும் உயிர் சக்தியின் 5 கருவிகள், உருப்படுத்துதல், ஜீரணித்தல், கழிவு நீக்குதல், வளர்சிதை மாற்றம், இரத்த ஓட்டம் ஆகிய ஸ்தூல தேக பணிகளை ஆற்றுவதற்கான ஆற்றல் பெற்றுள்ளவை. இவை அனைத்தும் நுட்பமாக ஆக்கப்பட்டுள்ளன. கனவு உலகில் 5புலன்களில் உள்ள ஆற்றலின் மூலம் நம்மால் பார்க்கவும், கேட்கவும், நுகரவும், ருசிக்கவும், தொடவும் முடியும். அத்துடன் சூட்சும உலகில் செவிகள், கண்கள், மூக்கு, நாக்கு மற்றும் தோல் ஆகிய ஸ்தூல உறுப்புகள் இல்லாமலேயே அனைத்து 5புல நுகர்வுகளின் ஆற்றலையும் நம்மிடத்தில் பெற்றுள்ளோம். சூட்சும தேகம் பாரமற்றது. அத்துடன் ஒளி பயணிப்பதைப் போல பயணிக்கிறது. சூட்சும தேகத்தை நீங்கள் விரும்பியவுடன் அணுவை போன்று மிக சிறியதாகவோ அல்லது மிக பெரியதாகவோ ஆக்கிக் கொள்ள முடியும். ஏன் முடியாது? படைப்பின் பிரபஞ்ச திரைப்பட தெய்வீக இயக்குனரான இறைவனால் திரையிலுள்ள படத்தின் அளவை பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ ஆக்க முடியும். சாசுவதமாகிய அறையிலிருந்து படச்சுருளை ஓட்டி கொண்டிருக்கும் அவன்தான் திரைப்பட கருவியை இயக்குபவன். அவனுடைய எல்லையற்ற ஒளியின் தனிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுதான் நீங்கள். ஆகவே பூத்த உடலை மிக வலிமையாக பிணைத்துள்ள பிரபஞ்ச கட்டுப்பாடுகளிலிருந்து உங்களுடைய சூட்சும தேகம் பெருமளவில் விடுதலை பெற்றுள்ளது. ஆனால் பூத்த உடலையும் சூட்சும உடலையும் இறைவன் நிஜமாகவே உருவாக்கும் முன்பு எவ்வகையான வஸ்துக்களை அவற்றினுள் வைக்க வேண்டும் என்பதை பற்றி அவன் முதலில் சிந்திக்க வேண்டியிருந்தது. ஆகவே நமக்கு 35 மூல வஸ்துக்களை கொண்ட ஒரு காரண அல்லது எண்ணமயமான உடலும் கூட உள்ளது. அவையாவன பூத்த உடலுக்கான மூலப்பொருட்களை உருவாக்கும் 16 எண்ணங்களும் சூட்சும உடலுக்கான மூலப்பொருட்களை கொண்ட 19 எண்ணங்களும் ஆகும். இக்காரண எண்ண வடிவங்களிலிருந்து சூட்சும தேகத்தினுடைய உயிர் சக்தியின் 5 கருவிகள் ஒளிமயமான சூட்சும தேகத்தையும் சடப்பொருளான பூத்த உடலையும் கண்ணுக்கு புலம்படும்படி செய்கின்றன. இந்த கருத்தை பின்வரும் ஆய்வு தெளிவுபடுத்துகின்றது. உங்கள் கண்களை மூடி இடது பக்கத்தில் ஒரு குதிரையை கற்பனை செய்து பாருங்கள். முதலில் உங்களுடைய கற்பனை மங்கலாக இருக்கின்றது. ஆனால் நான் ஒரு வெள்ளை குதிரை என குறிப்பிட்டால் அதை நீங்கள் மிக எளிதாக கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. இப்பொழுது ஒரு கருப்பு குதிரையை வலதுபுறத்தில் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் மன அல்லது எண்ண வடிவங்களை உண்டாக்குகின்றீர்கள். அவைகளை திருப்பி வலப்புறம் வெள்ளை குதிரை இருக்குமாறு செய்யுங்கள். இன்னும் சிறிதளவு வலுவாக உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமானால் இந்த எண்ண வடிவங்களை நிஜமான உருவங்களாக நீங்கள் பார்க்க முடியும். இதைத்தான் நீங்கள் கனவில் செய்கின்றீர்கள். அப்போது உங்களுடைய எண்ண வடிவங்கள் உங்களுக்கு புலப்படுமாறு ஆகும் அளவிற்கு உங்கள் மனம் வெகுவாக ஒருமுகப்பட்டுள்ளது. கனவுகளும் இறைக்காட்சிகளும் ஒளி மற்றும் சக்தியால் ஆக்கப்பட்டுள்ளதால் அவை அடிப்படையில் சூட்சும தன்மை கொண்டவை. இச்சூட்சும வடிவங்களான கருப்பு மற்றும் வெள்ளை குதிரைகளை 5 புலன்களுக்கும் உண்மையாக ஆகும்படி உங்களால் நிஜமாகவே செய்ய முடியுமானால் ஒரு ஸ்தூல சிருஷ்டியை நீங்கள் படைத்து விட்டவராவீர்கள். ஆகவே அடிப்படையில் நாம் மனிதனின் எண்ண அல்லது காரண சரீரத்தை நிர்மாணிக்கும் 35 எண்ணங்களினால் ஆக்கப்பட்டுள்ளோம். இந்த 35 எண்ணங்களினுள் அடைக்கப்பட்டுள்ளதுதான் இறைவனின் சக்தி. அதுவே ஆன்மா என அழைக்கப்படுகிறது. ஒரு வாயு அடுப்பின் சிறிய துவாரங்களிலிருந்து ஒரே ஜுவாலையானது பல தனி ஜுவாலைகளாக வெளிவருவது போல
நாம் அனைவரும் இறைவனிலிருந்து பல தேகங்களுக்குள் பாயும் ஒரே ஒளியாவோம். இறப்பின் போது கூட நாம் சூட்சும மற்றும் காரண தேகங்களுக்குள் அடைபட்டுள்ளோம். நீங்கள் இறக்கும்போது 16 மூல வஸ்துக்களை கொண்ட ஸ்தூல உடல் சிதைந்து விடுகின்றது. ஆனால் உங்களுடைய சூட்சும சரீரத்தின் 19 மூல வஸ்துக்களும் முழுமையாகவே உள்ளன. அப்படியானால் இப்பூ உலகை விட்டு சென்று விட்ட உயிர்கள் அனைத்தும் எங்கே உள்ளன? அவை ஆகாய வெளியில் அலைந்து கொண்டிருக்கின்றன. அது சாத்தியமில்லை என நீங்கள் கூறுகின்றீர்கள். எனவே ஓர் ஒப்பீட்டை நாம் செய்வோம். பழங்குடி ஆதிவாசி ஒருவன் இங்கு வர அவனிடம் நான் ஆகாயத்தில் சங்கீதம் கேட்கலாம் என கூறினால் அவன் என்னை பார்த்து சிரிப்பான், அல்லது ஒருவேளை பயந்தும் போகலாம். ஆனால் நான் ஒரு வானொலி பெட்டியை கொண்டு வந்து அதை சங்கீதம் இசைத்து கொண்டிருக்கும் ஒரு நிலையத்துடன் இசை உறுத்தினால் எனது கூற்றின் உண்மையை அதற்கு பின்னரும் அவன் மறுக்க முடியாது. இதே மாதிரியாக இப்பொழுதே சூட்சும படைப்புகள் ஆகாயத்தில் அலைந்த வண்ணம் உள்ளன என்பதை நான் உங்களுக்கு காட்ட முடியும். அதை நீங்கள் மறுக்கவும் முடியாது. சூட்சும உலகம் இங்கேயே இப்பௌதீக பிரபஞ்சத்தின் ஸ்தூல அதிர்வுக்கு பின்னாலேயே உள்ளது. இந்த நொடியில் உங்களை சுற்றியுள்ள பெருந்தொகையான சூட்சுமவாசிகளை உங்களால் காண முடியுமானால் உங்களில் அநேகர் பயந்து விடுவீர்கள். அத்துடன் உங்களில் சிலர் உங்களை விட்டு பிரிந்து விட்ட பிரியமானவர்களை அவர்கள் மத்தியில் தேட முயல்வீர்கள். நீங்கள் ஆன்மீக கண்ணில் ஆழ்ந்து ஒருமுகப்பட்டால் சூட்சும தலத்திற்கு சென்றுவிட்ட அனைத்து ஆன்மாக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒளிமயமான உலகத்தை உங்களுடைய அகக்காட்சியில் பார்க்க முடியும். மனிதர்களிடம் இருதயம் ஒரு ஏற்பு கருவியாகவும் ஆன்மீக கண் ஓர் ஒளிபரப்பும் நிலையமாகவும் செயல்படுகின்றன. நீங்கள் இழந்துவிட்ட உங்கள் அன்புக்குரியவர்களை காண முடியாவிட்டாலும் கூட உங்களுடைய உணர்ச்சிகளை இதயத்தில் அமைதியாக ஒருமுனைப்படுத்த உங்களால் முடியுமானால் தசையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டதால் ஏற்பட்ட சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு இப்பொழுது சூட்சும வடிவத்தில் இருக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களின் நம்பிக்கையூட்டும் இருப்பினை நீங்கள் உணர முடியும். இவ்வுலகை விட்டு பிறந்துவிட்ட அநேக சூட்சும வாசிகளை நான் காண்கிறேன். ஆனால் அவர்களால் என்னை காண முடியாது. நான் என்னை அவர்களுக்கு தெரியும்படியாக செய்வதில்லை. ஆனால் நான் அவர்களை பார்க்க விரும்பினால் என்னால் காண முடியும். எனவே ஸ்தூல வடிவிலிருந்து நாம் பிரிந்து செல்லுகின்ற சமயமான இறப்பின் போது நாம் முழுமையாக விடுவிக்கப்படுவதில்லை. நமது ஆன்மாக்கள் தொடர்ந்து நுட்பமான சூட்சும மற்றும் காரண உடல்களில் அடைபட்டுள்ளன. ஸ்தூல உருவத்தை அணியும் போது மட்டுமே மனிதன் இவ்வுலகில் கண்ணுக்கு புலப்படுவனாக ஆகிறான். அவனுடைய ஸ்தூல உடல் இறந்த பின்பு அவன் சூட்சும வடிவத்தில் ஓர் ஆவியாக இப்புவியில் இருந்த போது அவன் அடிப்படையாக பெற்றிருந்த அதே மனப்பான்மை மற்றும் குணாதிசயங்களுடன் அறிவுத்திறம் வாய்ந்தவனாக கண்ணுக்கு புலப்படாதவனாக இருக்கிறான். சூட்சும பிரதேசங்களில் வசிப்பவர்கள் தத்தமது ஒளிமயமான தேகங்களில் ஒருவரையொருவர் நிச்சயமாக காண முடியும். ஆனால் ஆன்மீக கண் மூலம் எவ்வாறு சூட்சும உலகை பார்ப்பதென்று நமக்கு தெரிந்தாலொழிய சாதாரணமாக சூட்சுமவாசிகள் பூமியில் நம் கண்ணுக்கு புலப்பட மாட்டார்கள். ஆன்மாக்கள் சூட்சும உடலை களைந்து காரண உலகில் மனோமயமான ரூபத்திற்குள் செல்லும் பொழுது அவை இல்லாமல் போய்விடவில்லை. ஆனால் அவை எண்ணங்கள் கண்ணுக்கு புலப்படாமல் இருப்பது போல உண்மையாகவே புலப்படாதவாறு ஆகிவிடுகின்றன. இப்பூலக தளத்தில் இருந்தபோது ஏற்பட்ட நிறைவேற்றப்படாத ஆசைகள் இறந்துவிட்ட ஒரு ஆன்மாவிற்கு இருக்குமானால் அது சூட்சும உலகில் அந்த ஆசைகளை உணர்வதையும் தன்னை ஒரு ஸ்தூல உடலின் வழியாக வெளிப்படுத்த விரும்புவதையும் தொடர்கிறது. இதனால் அதன் சூட்சும சரீரத்தில் உள்ள அந்த ஆன்மாவானது விந்துவும் கருவும் இணைந்த உயிர் அணுக்குள் மீண்டும் ஈர்க்கப்பட்டு மற்றும் ஒரு முறை ஸ்தூல உடலில் தோன்றுகின்றது. பிராணனில் உள்ள அறிவுத்திறம் ஸ்தூல உடலை படைக்கின்றது. ஸ்தூல உடலில் ஊடுருவி பறந்துள்ள பிராணன் அறிவுத்திறம் வாய்ந்த உயிர் சக்தியாகும். உயிர் மின்னணுக்கள். மின்விளக்கை ஒளிபர செய்யும் மின்சக்தி மின்விளக்கை உண்டாக்குவதில்லை. ஆனால் மனித விந்துவும் கருவும் இணைந்த உயிரணுக்களில் உள்ள மின்சாரம் அல்லது உயிர் சக்தியானது கருவின் ஆரம்ப நிலையையும் அதை பின்தொடரும் முழு மனித உடலின் வளர்ச்சியையும் வழிநடத்துகின்றது. மேலே கூறப்பட்ட சூட்சும தேகத்தின் 5 உயிர் சக்திகளாக வெளித்தோன்றுவதுடன் அது அறிவுத்திறம் வாய்ந்த அல்லது உணர்வுடன் செலுத்தப்படும் சக்தியாகும். உங்களுடைய தேகத்தின் எந்த ஒரு குறைபாட்டையும் உங்களுடையதென்று நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வது அறிவுடைமை ஆகாது. இப்பிறவியில் நீங்கள் ஒரு கரத்தை இழந்துவிட்டதாக வைத்துக் கொள்வோம். அந்த இழப்பின் எண்ணம் அந்த கரத்தின் உபயோகத்தை நீங்கள் ஒருபோதும் மீண்டும் பெற முடியாது என்று நினைக்கும் அளவிற்கு உங்களுடைய உணர்வு நிலையை ஆக்கிரமித்து விடுகிறது. நீங்கள் மறுமுறை மீண்டும் பிறக்கும் பொழுது உங்களுடன் இழந்துவிட்ட கரத்தின் அந்த உணர்வு நிலையையும் கொண்டு வருகிறீர்கள். மேலும் அந்த எதிர்மறை எண்ணம் போதிய அளவு வலுவாக இருந்தால் உங்களுடைய புதிய தேகத்தின் கரங்களை வளர்க்கின்ற அறிவுத்திறம் வாய்ந்த உயிர் சக்தியின் படைப்பு செயல்பாட்டை அது தடை செய்யக்கூடும். ஆகையால் உங்களுடைய தேகத்தின்
குறைபாடுகளுடன் உங்களை ஒருபோதும் அடையாளம் காணக்கூடாது. அவை உங்களுக்கு சொந்தமானவை அல்ல. ஏனென்றால் நீங்கள் இறைவனின் தூய்மையான பூரணத்துவமான வடிவம் ஆன்மா. எனவே பாருங்கள், இந்த ஸ்தூல உடலை எடுக்கும் முன்பு நீங்கள் ஒரு ஆவியாக இருந்திருக்கிறீர்கள். மேலும் இறந்த பின்பும் மீண்டும் ஒரு ஆவியாகிறீர்கள். நாம் உறங்கும் போது கூட நாம் ஆவிகளாகவே உள்ளோம். ஏனெனில் உறங்கும்போது நாம் ஸ்தூல தேகமாக நம்மை உணர்வதே இல்லை. உறங்கும்போது நீங்கள் ஆவியாக உள்ளதாலும் மரணத்திற்கு பின்னர் மீண்டும் அப்படியான ஒன்றாக இருக்கப் போவதாலும் ஆவிகளை பற்றி ஏன் அச்சமடைய வேண்டும்? அதுவாகவே தான் நீங்கள் இருந்தீர்கள், அதுவாகவே தான் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நீங்கள் இறந்த பின் சூட்சும உலகில் நுழையும் போது இப்பொழுது நீங்கள் பெற்றிருப்பது போன்ற ஒரு ஸ்தூல உடலை நினைத்த மாத்திரத்திலேயே நீங்கள் சிருஷ்டிக்க முடியாது. தெய்வீக சிருஷ்டி கர்த்தாவான இறைவனுடன் ஒன்றுபட்டுள்ள மகிமை வாய்ந்த மகான்களால் மட்டுமே அப்படி செய்ய முடியும். ஆன்மீக ரீதியாக முன்னேற்றம் அடைந்துள்ள ஆன்மாக்கள் தமது சூட்சும உடலின் நுட்பமான அதிர்வுகளை காணக்கூடிய ஒரு தேகமாக சுருங்க செய்ய முடியும். மரணத்திற்கு அஞ்சக்கூடாது. நாம் மரணம் வழியை கொடுக்கும் என்பதால் அஞ்சுகிறோம். மேலும் நாம் அழிந்து போய்விடுவோம் என்ற எண்ணத்தால் அதற்கு அஞ்சுகிறோம். இந்த கருத்து பிழையானது. தனது மரணத்திற்கு பின்பு எனது குருதேவ ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஒரு ஸ்தூல உடலில் தன்னை காண்பித்தார். தான் மகா சமாதி அடைந்த மறுதினம் லாகிரி மகாஷயர் தசையுடனான உடலில் திரும்பி வந்தார். தாம் அழிக்கப்படவில்லை என்பதை அவர்கள் நிரூபித்தனர். பிரபஞ்ச விதிகளை வென்றுவிட்டவர்களின் உதாரணங்கள் மிக குறைவாக உள்ளன என்பதால் அவர்களுடைய அத்தாட்சியை உண்மையற்றது என ஒருவர் கூறக்கூடாது. மற்றும் எனது பரம குரு பாபாஜி ஆகியோரின் தெய்வீக நிரூபணங்களை நீங்கள் அலட்சியம் செய்யக்கூடாது. மேலும் நான் கண்ட சாட்சியத்தையோ உயிர் பெற்றெழுந்த எனது குரு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அல்லது என்னுள் நானே அனுபவித்ததையோ நான் ஒதுக்கிவிட முடியாது. இவ்வாத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இது இல்லாதிருந்து பிறகு பிறந்ததன்று, இருந்து பிறகு இறந்து போவதன்று. இது பிறவாதது, இரவாதது, தேயாதது, வளராதது, மாற்றம் எனும் மாயை மந்திரத்தினால் தீண்டப்படாமல் என்றும் நீடித்து வாழ்வது. தேக சிதைவுகளின் அனைத்து சுழற்சிகளினூடேயும் ஆன்மா என்றும் நிலையானது. அநேக முறைகள் வெகு தொலைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சீடர் நோயுற்று இருக்கும் பொழுதோ அல்லது இறக்கும் தருவாயிலோ தனது பக்தியின் மூலமாக எனது சூட்சும சரீரத்தை அங்கு ஈர்த்திருக்கிறார். அத்தகைய ஒரு சம்பவம் இங்கு நிகழ்ந்தது. சேவா தேவி பக்திமிக்க ஒரு சீடர். அவர் மிக கடுமையாக நோய்வாய்ப்பட்டு இருந்தார். ஆனால் அவர் அதை பற்றி ஒருவரிடமும் ஒருபோதும் முறையிடவில்லை. அவர் இப்பூ உலகை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டதை அவர் தெரிந்திருந்தார். ஒரு நாள் லாஸ் ஏஞ்சல்ஸில் அவரை காண நான் சென்றிருந்த போது, என்னை இங்கு பிடித்து வைக்காதீர்கள் என்று என்னிடம் கூறினார். பின்னர் என்சினிடஸ் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் ஆசிரமத்தில் நான் சிறிது காலம் தங்கியிருந்தேன். எனக்கு ஒரு வானொலி கருவி தரப்பட்டிருந்தது. இந்தியாவிலிருந்து வரும் ஒளிபரப்பை கேட்பதற்காக நான் அதிகாலைகளில் விழித்து விடுவேன். ஒரு நாள் காலையில் சேவாதேவியின் நுட்பமான சூட்சும அதிர்வலையை நான் உள்ளுணர்வாக திடீரென்று உணர்ந்தேன். தனது பக்தியின் மூலமாக எனது சூட்சும உடலை தன்னிடம் ஈர்த்து விட்டார். எனது ஸ்தூல உடல் இறந்து விட்டது போன்றிருந்தது. சேவாதேவி இறப்பதற்கு சிறிது முன்பாக சுவாமிஜி இங்குள்ளார் என கூவியதாக என்னிடம் பின்னர் கூறினர். மறு உலகினுள் என்னால் சுய நினைவுடன் அழைத்து செல்லப்படுவதை அவர் உணர்ந்திருந்தார். சிறிது காலத்திற்கு பிறகு அவருடைய பிரகாசிக்கும் சூட்சும உருவத்தை நான் கண்டேன். அவர் உயிருடன் இருக்கையில் எவ்வாறு தோற்றமளிப்பது வழக்கமோ அதேபோல் நிஜமாக எனது வகுப்பொன்றில் அமர்ந்து கொண்டிருந்தார். அச்சமயத்தில் எவராவது என்னை தொட்டிருந்தால் அவர் கூட அவரை கண்டிருப்பார். இருப்பினும் அந்த சூட்சும உணர்வு நிலையினுள் ஒருவர் மற்றவர்கள் தன்னை தொடுவதை பொதுவாக அனுமதிப்பதில்லை. நாம் எத்தனையோ தடவைகள் இறப்பு, மறுபிறப்பு ஆகியவற்றினூடாக சென்றுள்ளோம். பிறகு ஏன் இறப்பை பற்றி பயப்பட வேண்டும்? அது நம்மை விடுவிப்பதற்கு வருகின்றது. நீங்கள் இறப்பதற்காக ஆசைப்படக்கூடாது. ஆனால் அது நம்மை பல பல தொல்லைகளிலிருந்து தப்புவிக்கும் என அறிந்து கொள்வதில் மகிழ்ச்சியுற்று இருங்கள். அது வாழ்க்கையின் கடுமையான உழைப்பிற்கு பின்னால் உள்ள ஓர் ஓய்வு கால ஊதியமாகும். நான் இறப்பை மிகவும் வசீகரமானதாக செய்து கொண்டிருக்கிறேன். மக்கள் இந்த தசையினாலான கூண்டினுள் நெடுங்காலம் இருந்து விட்டதால் அதன் பாதுகாப்பை விட்டு செல்வதில்
அவர்கள் அதைரியப்படுவதாலும் கூட இறப்பை கண்டு அஞ்சுகிறார்கள். ஆனால் அஞ்சுவது முட்டாள்தனம். சற்றே எண்ணி பாருங்கள். தேகமாகிய வாகனத்தின் மீது பழுது பார்க்கப்பட்ட டயர்கள் இனியும் இல்லை. ஒட்டு போட்ட வாழ்க்கை இனியும் இல்லை. இந்த பழைய வாகனமாகிய உடம்பை இறப்பு வரும் வரையில் நாம் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். ஆதலால் அதை நாம் வைத்து கொண்டு அக்கறையுடன் பராமரிக்க வேண்டும். ஆனால் நாரத முனிவரை போன்று எளிதாக சமாதி நிலைக்கு செல்லவும் தனது தேக வாகனத்தை மாற்றிக்கொள்ளவும் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் வல்லமையை தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் தெய்வீக பரவச தொடர்பில் இறைவனை பற்றி பாடிக்கொண்டிருந்தார். அதன் பின்பு தன் சாதாரண உணர்வு நிலைக்கு திரும்பியதும் தன் முதிர்வடைந்த தேகத்தை உதிர்த்துவிட்டு ஒரு புத்தம் புதிய இளமையான உடலில் மறுபிறவி எடுத்துள்ளதை கண்டார். அதுவே மிக உயர்வான கூடு விட்டு கூடு பாய்தல் ஆகும். இறந்து கொண்டிருந்த ஓர் இளைஞனை பற்றிய கதை ஒன்று இந்தியாவில் உண்டு. அவன் தன்னை சுற்றி இருந்த துயர அழுகுரலை கேட்டு கூவினான், நித்திய ஒளியும் அன்பும் நிறைந்த தேசத்திற்கு நான் உயரே பறக்கையில் ஏளனம் செய்யாதீர். என்னை உங்கள் பரிதாப அழுகையினால் பரிதாபப்பட வேண்டியது நானேதான் உங்களுக்காக. நோயோ எலும்புகள் நொறுங்குதலோ துயரமோ கொடிய இதய வலிகளோ இனி எனக்கில்லை. நான் கனவு என்பது ஆனந்தம். நான் ஊர்ந்து செல்வது ஆனந்தத்தில். நான் கனவு காண்பது ஆனந்தம். நான் இனி என்றென்றும் சுவாசிப்பது ஆனந்தத்திலே. இவ்வுலகில் உங்களுக்கு என்ன நேரப் போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். இறந்து போகிறவர்கள் நம்மிடம் பரிதாபம் கொள்கின்றனர். அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கின்றனர். அவர்களுக்காக நீங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நான் இதை தனது புத்திரனை இழந்துவிட்ட ஒரு பெண்ணுக்கு கூறினேன். நான் விளக்கம் அளித்து முடித்ததும் அப்பெண் உடனே தனது கண்ணீரை துடைத்து விட்டு கூறினாள், இதற்கு முன்பாக இவ்விதமான அமைதியை நான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. எனது புத்திரன் விடுதலை பெற்றுள்ளான் என்பதை அறிவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவனுக்கு பயங்கரமான ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டதாக நான் எண்ணினேன். சுய நினைவுடன் தேகத்தினுள் புகவும் அதை விட்டு வெளியேறவும் முடியும். ஆன்மீக வளர்ச்சியடைந்த அநேகர் தாம் சொந்த சூட்சும தேகத்தை காண முடியும். இறக்கும் சமயத்தில் உங்களுடைய சூட்சும தேகம் மேலெழும்போது அல்லது தேகத்தை விட்டு நீங்கும் போது உங்களுடைய ஸ்தூல உடல் இறந்து விட்டது போல காண்கிறீர்கள். ஆன்மீக முன்னேற்றம் அடைந்துள்ள யோகிகள் தமது விருப்பப்படி ஸ்தூல உடலை தாண்டி செல்லும் பொழுது இதே அனுபவம் ஏற்படுகின்றது. இந்த முறையில் பூத்த உடலுக்குள் புகுவதும் வெளியேறுவதும் வேடிக்கையானது. ஆனால் தம்மால் அதை செய்ய முடியும் என எண்ணும் பலர் அதை கற்பனை மட்டுமே செய்கின்றனர். அது அவ்வாறு என நீங்கள் எண்ணுவதால் மட்டுமே அதை அவ்வாறு ஆக்கிவிடாது. அதற்கான உத்தியை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நியூயார்க்கில் ஒருவர் என்னிடம் வந்து தன்னால் சூட்சும ரீதியாக பயணம் செய்ய முடியும் என உறுதியுடன் கூறினார். நான் கூறினேன், நீர் செய்ய முடியும் என நான் நினைக்கவில்லை. அப்படி உம்மால் செய்ய முடியும் என்று நீர் கற்பனை மட்டுமே செய்கின்றீர். இருந்தும் நான் அவரை பரிசோதிக்க வேண்டும் என்று அவர் என்னை வற்புறுத்தினார். நான் ஒப்புக்கொண்டு சரி, கீழ்த்தளத்திற்கு சூட்சும ரீதியாக சென்று அங்குள்ள உணவு சாலையில் என்ன உள்ளது என்பதை சொல்லுங்கள் என கூறினேன். அவர் ஒரு கணம் அமைதியாக இருந்தார். பின்பு வலப்பக்க மூலையில் ஒரு பெரிய பியானோ உள்ளது என கூறினார். அவருடைய சுவாசமும் நாடி துடிப்பும் சாதாரணமாக இருப்பதை நான் கவனித்திருந்ததால் அவர் அதை கற்பனை செய்கிறார் என்று எனக்கு தெரிந்தது. அதற்கு மாறாக அங்கு ஒரு மேஜை அருகில் 2 பெண்கள் அமர்ந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என நினைக்கிறேன் என நான் கூறினேன். அவர் என்னை பார்த்து நகைத்தார். பின்பு நாங்கள் இருவரும் கீழே உணவு சாலைக்குள் சென்றோம். அங்கு மூலையில் பியானோ இருக்கவில்லை. அதற்கு பதிலாக அங்கு 2 பெண்கள் ஒரு மேஜை அருகில் அமர்ந்திருந்தனர். தன் சொந்த கண்களாலேயே தான் ஏமாற்றப்பட்டதை கடைசியில் அவர் புரிந்து கொண்டார். நான் அடிக்கடி ஐரோப்பாவில் நடைபெறும் போரின் நிகழ்வுகளை சூட்சும காட்சியில் காண்பதுண்டு. ஆனால் அது ஒரு திரைப்பட காட்சியை போன்று தோன்றுகிறது. உலகம் நம்மை மகிழ்விப்பதற்காகத்தானே தவிர சித்திரவதை செய்வதற்கல்ல. இறைவன் படைப்பு என்ற தனது திரைப்படத்தை மிகவும் சிக்கலுள்ளதாக, நல்லவை மற்றும் தீயவை ஆகிய பேதங்கள் நிறைந்ததாக ஆக்கியுள்ளான். ஒரு திரைப்படத்திற்கு நீங்கள் செல்லும் போது அநேக விறுவிறுப்பான காட்சிகளை பார்க்க விரும்புகிறீர்கள். ஒரு கொலை மர்மத்தை பற்றிய திரைப்படத்தை காண்பதற்கு எத்தனை முறை சென்றிருக்கிறீர்கள் என எண்ணி பாருங்கள். திரைப்படம் முடிவுற்றதும் உங்களுக்கு நீங்களே கூறிக்கொண்டீர்கள், அது ஒரு நல்ல படம்.
வாழ்க்கை என்னும் இத்திரைப்படத்தையும் அதே பற்றற்ற உணர்வுடனும் மகிழ்ச்சியுடனும் காண கற்றுக்கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது ஒரு மானுட தேகத்தில் அடைபட்டுள்ளோம் மற்றும் இரவிலும் நாம் இறக்கும் போதும் நாம் ஆவிகள் ஆகிறோம் என்ற உண்மையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உள்ளது. நமது ஆவி தன்மையை, கண்ணுக்கு புலப்படாத நமது சக்தி வாய்ந்த தன்மையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள கற்க வேண்டும். ஆனால் எப்பொழுதும் எனக்கு தலைவலி, எனக்கு அது அல்லது இது தேவை, எனக்கு பசலைக்கீரை பிடிக்காது என்று உங்களுடைய தேகத்தின் மீதே கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது. லௌகீக கவலைகளில் ஆழ்ந்து இருப்பதைத்தான் நீங்கள் வெல்ல வேண்டும். இதை நீங்கள் எப்படி செய்வீர்கள்? இறைவனை உங்கள் வாழ்க்கையின் முதல் சிந்தனையாக ஆக்குங்கள். அவனை நீங்கள் 2வது இடத்தில் வைத்திருக்கும் வரையில் அவன் உங்களிடம் வரமாட்டான். சூன்யத்தின் சக்தி உங்கள் எண்ணத்தில் உள்ளது. சில மனிதர்களுக்கு ஆவிகளை பற்றிய பயத்துடன் கூட சூன்யம் மற்றும் இதர செய்வினைகளை பற்றிய பயமும் உள்ளது. தமக்கு தெரிந்த யாரோ ஒருவர் தம் மீது சூன்யம் வைத்துள்ளதாக பலர் என்னிடம் கூறுகின்றனர். நான் அவர்களுக்கு கூறுகிறேன், நீங்கள் இறைவனின் கோட்டையில் அமர்ந்து உள்ளீர்கள். இறைவனை நீங்கள் உண்மையாக நம்பினால் எவரும் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. ஆனால் யாரோ ஒருவர் உங்களுக்கு தீங்கிழைக்கின்றார் என்ற எதிர்மறையான எண்ணத்தை நீங்கள் நம்பினால் அப்படி செய்வதற்கான சக்தியை நீங்கள் அவருக்கு அளிக்கின்றீர்கள். ஒருவர் உங்களை நோக்கி ஒரு தவறான எண்ணத்தை அனுப்புவதாகவும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் வைத்துக் கொள்வோம். அது உங்களுக்கு கெடுதல் விளைவிக்கும். ஆனால் தீய கருத்துக்களை நீங்கள் ஏற்க வேண்டியதில்லை. தீங்கிழைப்பவர்களை பற்றி பயப்படாதீர்கள். நீங்கள் பயப்படுபவராக இருந்தாலொழிய யாரும் உங்களை பாதிக்க முடியாது. பயமும் மனத்தை வெறுமனாக வைத்துக் கொள்வதும் தீயவை உட்புக அனுமதிக்கின்றன. ஆனால் இறைவன் என்னுடன் இருக்கிறான் என நீங்கள் கூறும்போது நல்லதன்றி வேறு எதனோடும் பிறருடைய எண்ணங்களிலிருந்து உங்களிடம் வர முடியாது. இறைவனின் எண்ணத்தால் உங்களை போர்த்தி கொள்ளுங்கள். அவனது புனித திருநாமம்தான் சக்திகள் அனைத்திலும் மகாசக்தி. எதிர்மறையான அதிர்வுகள் அனைத்தையும் அது ஒரு கேடயத்தை போல திசை திருப்பி விடுகிறது. நல்லவை மற்றும் தீயவையின் பிரபஞ்ச யுத்தம். இடமின்றி அலையும் ஆவிகளுடைய அல்லது செய்வினை சூன்யக்காரர்களுடைய சக்திகளின் அற்பமான அச்சுறுத்தலை பற்றி ஏன் கவலை கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு கணமும் நமது மகிழ்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் இதைவிட மிகப்பெரிய அபாயம் நமக்கு உள்ளேயும் நமக்கு சுற்றியும் உள்ளது. 2 சக்திகள் போரிட்டுக் கொள்கின்றன. ஒன்று நம்மை காப்பாற்றுவதற்கும் மற்றது நமக்கு தீங்கிழைப்பதற்கும். நல்லவை மற்றும் தீயவைக்கு இடையிலான பிரபஞ்ச யுத்தத்தில் நாம் அகப்பட்டுள்ளோம். இவ்வுலகு கண்ணுக்கு புலப்படாதவைகள் அல்லது ஆவிகளால் ஆளப்படுகின்றன. அவை இறைவனாகிய தெய்வ தந்தை கூடஸ்த சைத்தன்யம் இறைவனுடைய சிம்மாசனத்தின் முன் உள்ள 7 ஆவிகள் மற்றும் சாத்தானுடன் அவனது பெரும் சேனையான தீய சக்திகள். இறைவனின் சிம்மாசனத்தின் முன் உள்ள 7 ஆவிகளும் படைப்பின் முக்கியமான அறிவுத்திறமுள்ள சக்திகள். அவை பரிசுத்த ஆவி, இறைவனின் முதன்மையான படைப்பு திறனுள்ள அதிர்வு சக்தியான ஓம், அதனுடைய 6 தனிப்படுத்தப்பட்ட படைப்பு சக்திகள். இவை ஸ்தூல, சூட்சும மற்றும் காரண பிரபஞ்சங்களையும் மனிதனின் ஸ்தூல, சூட்சும மற்றும் காரண சரீரங்களையும் கட்டமைத்து பராமரிக்கின்றன. ஆரம்பத்தில் சாத்தான் இறைவனின் ஒரு பிரதான தேவதூதனாக இருந்தான். இறைவனின் திட்டப்படி உலகை சிருஷ்டிப்பதற்கு வேண்டிய சக்தி அவனுக்கு அளிக்கப்பட்டது. அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்தவுடன் படைப்புகள் அனைத்தும் தம்மிடம் திரும்ப வேண்டும் என்று இறைவன் கருதியதற்கு ஏற்ப அவனும் இறைவனிடம் திரும்ப வேண்டி இருந்தது. ஆனால் சாத்திரங்களில் சாத்தான் என உருவாக்கப்பட்டிருந்த இந்த அறிவாற்றல் மெய்ப்பொருளுக்குள் திரும்பி சென்று விட்டால் படைப்பும் மறைந்து போகும். இதை தடுப்பதற்காக சாத்தான் தீய அதாவது உலக ஆசைகளை மனிதனுக்குள் உண்டாக்கிவிட்டான். இவ்வாசைகளின் நிறைவேற்றமானது மனிதனை மீண்டும் மீண்டும் இப்பூ உலகிற்கு திரும்பி வருவதை கட்டாயமாக்கி அதனால் படைப்பு இயந்திரத்தை தொடர்ந்து இயங்குமாறு செய்யும். இவ்வாறான முறையில் மனிதன் இறைவனிடம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை பெறாமல் இருப்பதை பார்த்து கொள்வதற்கு இந்த சாத்தான் முயல்கிறது. இறைவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் பெரியதோர் இழுபறி போராட்டம் நடக்கிறது. சாத்தான் வெறும் ஒரு மாயையே என்று ஒருவர் நினைப்பதன் மூலம் இப்பிரச்சனையை அகற்றிவிட முடியாது. உலகில் உள்ள தீமையை பற்றி இறைவனுக்கு தெரியாமல் இருந்தால் அவன் மிகவும் அறிவில்லாதவன் ஆவான். மேலும் சாத்தான் இல்லாவிடில் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் என்ன? தீமை நிச்சயம் இருக்கவே செய்கிறது. இறைவன் மனிதனை படைத்த போது அவன் சாத்தானையும் கூடவே படைத்தான். சாத்தான் தனது மாயையின் சக்தி மூலம் இறைவனின் குழந்தைகளை சோதிப்பதற்காக உள்ளான். இரும்பு நெருப்பில் உருக்கப்படாவிட்டால் எஃகு உருவாக்கப்பட முடியாது.
நோயோ அல்லது துன்பமோ ஏற்படும் போது அது இறைவனுடைய மாயையின் சோதனை என்பதை நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும். இந்த சோதனைகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அவற்றால் நீங்கள் மனம் தளரக்கூடாது. இப்படைப்பு இறைவனின் பொழுதுபோக்காகும். ஆனாலும் ஏன் இப்படிப்பட்ட பொழுதுபோக்கை நீ வைத்திருக்கிறாய்? ஏன் இப்படிப்பட்ட தொல்லைகளை எங்களுக்கு நீ தருகிறாய் என்று அவனுடன் சதா இறைஞ்சுகிறேன். படைப்பில் மிக மோசமானவற்றில் ஒன்று நமது பூ உலகம். இதைவிட எவ்வளவோ சிறந்த வாழ்வதற்கான இடங்கள் உள்ளன. ஆனால் தொல்லைகள் இருப்பதை அவன் அனுமதித்தாலும் அவற்றிலிருந்து வெளிவரவும் நமக்கு அவன் உதவுகின்றான். இறைவனும் அவனுடைய தேவதைகளும் லட்சக்கணக்கான நல்ல ஆன்மாக்களும் பூமியில் தம் தெய்வீக இணக்கமான ஒழுங்குமுறையை நிலைநாட்டுவதற்காக முயன்ற வண்ணம் உள்ளனர். ஒவ்வொரு நன்மை பயக்கும் குணமும் ஒரு நல்ல ஆன்மாவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஆன்மாக்கள் உங்களுடைய மனமாகிய நிலத்தில் உதவவல்ல எண்ணங்களின் விதைகளை இடையறாமல் விதைத்த வண்ணம் உள்ளனர். அதே சமயம் அறியாமையின் அரசனான சாத்தானும் அவனுடைய தீய ஆவிகளுடன் இவ்வுலகில் சீர்குலையும் தொல்லையையும் ஏற்படுத்துகின்றன. நோய் கிருமிகளை சாத்தான் அல்லாது வேறு யார் படைத்தார்? பல வகைப்பட்ட கொள்ளை நோய்களும் அதன் பின்பு காச நோயும் மேலும் தற்போது சமீப காலத்தில் அழிவாகிய புற்றுநோயும் இருந்து வருகின்றன. அனைத்து மானுடரை சித்திரவதைகளுக்குள்ளாக்கும் கொடூரமான முறைகள். ஆனால் நோயை ஒழிக்க புதிய வழிகளை கண்டுபிடிக்கும்படி பல ஆராய்ச்சியாளர்களை இறைவன் ஊக்கமூட்டி கொண்டிருக்கிறான். இறைவனின் குரலுக்கு மட்டும் செவிசாயுங்கள். முடிவாக பார்க்குமிடத்து சாத்தான் கூட உண்மையில் இறைவனின் ஒரு கருவியே. மனிதனுக்கு அளித்துள்ள தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற சாத்தான் தவறுகின்றான். இதை தொடர்ந்து ஏமாற்றமடைந்த மனிதன் விசுவாசமுள்ள இறைவனை நாடுகின்றான். ஏமாற்றத்திற்காக ஏன் காத்திருக்க வேண்டும்? உங்களுடைய மகிழ்ச்சியின் அனைத்து மூட்டைகளையும் ஒரே கூடையில் போட வேண்டாம் என நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். நீங்கள் உடல் ரீதியாக வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நியாயமான மன திருப்தியுடனும் இருக்கும்போது திடீரென ஒரு வழி ஏற்படுகின்றது. அப்போது கடவுளே, இது என்ன என்று நினைக்கிறீர்கள். மகிழ்ச்சிக்கான உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய பலவீனமான இந்த தேக கூடையில் உள்ள இவ்வுலக இன்பங்களிலும் போட வேண்டாம் என கூறுகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக தியானம் செய்வதால் மட்டுமே உங்களை மீட்டெடுக்க முடியும். உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வாயிலாக இறைவனின் குரலுக்கு செவிசாயுங்கள். இறைவனும் அவனுடைய தெய்வ குணமுள்ள ஆன்மாக்களும் இந்த நல்ல எண்ணங்களை உண்டாக்குகின்றனர். சாத்தான் தனது சொந்த இயல்புக்கேற்ப எண்ணங்களை உண்டாக்குகிறது. கெட்ட எண்ணம் தோன்றும் ஒவ்வொரு முறையும் அதை அகற்றி விடுங்கள். அப்போது சாத்தான் உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் தவறாக எண்ணிய உடனே நீங்கள் சாத்தானை நோக்கி செல்கின்றீர்கள். நீங்கள் நல்லவற்றிற்கும் தீயவற்றிற்கும் இடையே ஊஞ்சலாடிய வண்ணம் உள்ளீர்கள். இவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் சாத்தான் உங்களை அணுக முடியாத இடத்திற்கு, இறைவனின் இதயத்தின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். தினமும் தியானம் செய்யுங்கள். ஓம் தொடரும்.